தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் கடும் வெப்ப அலை தொடர்கிறது. 68,000 வீடுகள் மின்சார இணைப்பை இழந்துள்ளன. பிரான்சில் 72 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் செயின்ட்-எர்மான் நீர்நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரான்சில் கடந்த 7 நாட்களில் 48 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் இதுவரை பதிவான மிக அதிக வெப்ப நாள் கடுமையான வெப்ப அலை கெனிக்யூல் ஜூன் 24 புதன்கிழமை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மருத்துவமனைகளின் அவசர சேவைகள் அதிகமான நோயாளர்களால் நிரம்பி வருகின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரோன்சி. பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் கடும் வெப்ப அலை தொடர்கிறது. 68,000 வீடுகள் மின்சார இணைப்பை இழந்துள்ளன. பிரான்சில் நிலவும் வரலாறு காணாத வெப்ப அலையின் காரணமாக நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள பிரிட்டானி பகுதியில் சுமார் 68,000 வீடுகள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 24 புதன்கிழமை
மின்சார வலையமைப்பில் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி அதிக வெப்பத்தால் செயலிழந்ததை அடுத்து மின்தடை ஏற்பட்டது. இந்த சம்பவம் பினிஸ்தேர் மாவட்டத்தில் உள்ள பகுதியில் நகரத்திற்கு அருகில் நிகழ்ந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் 1,06,000 வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருந்த நிலையில் தற்பொழுது 68,000 வீடுகள் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் வெப்ப அலை புதிய சாதனை படைத்து வருகிறது. ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் தனது வரலாற்றிலேயே அதிக வெப்பமான நாளை பதிவு செய்துள்ளது. தேசிய சராசரி வெப்பநிலை 29.8 பாகை செல்சியஸாக இருந்திருக்கிறது. வெப்ப அலை சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 17 முதல் பிரான்சில் 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 40 பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈஃபில் டவர் வழக்கத்தை விட முன்னதாக மூடப்பட்டது. லூவ்ர் மியூசியம் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் 2 மணி நேரம் முன்னதாக மூடப்படும் என அறிவிக்கப்படுகிறது. பாடசாலைகள், பொது போக்குவரத்து, விளையாட்டு நிகழ்வுகள் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன. சூடான காற்றை ஒரு பகுதியில் நீண்ட நாட்கள் சிக்க வைக்கும் வளிமண்டல அமைப்புகள் இந்த வெப்ப அலையை உருவாக்குகின்றன. மனித செயற்பாடுகளால் ஏற்படும் காலநிலை மாற்றம் இந்த நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது என வானிலை அவதானிப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வெப்ப அலை 2003 ஆகஸ்ட் மாதத்தில் பிரான்சில் ஏற்பட்ட பேரழிவு வெப்ப அலையுடன் ஒப்பிடப்படுகிறது. அப்பொழுது சுமார் 15,000 பேர் உயிரிழந்தனர். குறிப்பாக முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். இந்த வார இறுதி வரை கடுமையான வெப்ப நிலை தொடரும் என்றும் சில பகுதிகளில் ஆண்டின் எந்த காலத்திலும் பதிவாகாத புதிய வெப்ப சாதனைகள் உருவாகலாம் என்றும் வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலை கனிக்வீல் குறித்து வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கையுடன் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரான்சில் 72 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் விஜிலான்ஸ் ரூஸ் வைக்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை பல இடங்களில் 40 பாகை செல்சியஸ் முதல் 43 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. இது ஜூன் 2003 மற்றும் 2019 சாதனைகளை முறியடிக்கும் அளவில் உள்ளது. அடுத்த 2 வாரங்களில் மிக அதிக வெப்பம் தொடர வாய்ப்புள்ளது. 14 ஜூயே பிரான்ஸ் தேசிய நாள் வரையிலும் அதிக வெப்பம் நிலவலாம் என வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் தெரிவிக்கின்றது. இது தொடர்ச்சியாக நீடிக்கும் கனிக்வீல் வெப்ப அலையாக இருக்கும் என்று உறுதி செய்ய முடியாது என வானிலை அவதானிப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்த வாரத்தில் ஒரு சிறிய தணிவு இருக்க வாய்ப்பு உள்ளது என வானிலை அவதானிப்பு நிபுணர்கள் தெரிவித்திருக்கும் அதே வேளை வெப்பம் ஜூலை நடுப்பகுதி வரை அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ச்சியான கடும் கனிக்வீல் ஆகவே இருக்கும் என உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த வகை வெப்ப அலையின் பொழுது திடீர் வெப்ப உயர்வு, இரவு நேரம் குளிர்ச்சி இல்லாமை, சுகாதார ஆபத்துக்கள், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகளுக்கு இவற்றால் பாதிப்புகள் அதிகமாகின்றன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் செனேமான் நீர் நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரான்சின் செனேமா மாவட்டத்தில் மீண்டும் ஒரு துயரமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. நீரில் காணாமல் போன இளைஞரை தேடிய பின்னர் சுமார் 2 மணி நேர தேடுதலுக்கு பின் அவரது வெற்றுடல் இளைஞர் நீர்நிலை அல்லது ஏரி பகுதியில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் காணாமல் போனதை தொடர்ந்து நண்பர்கள் உடனே மீட்புக் குழுவுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நீர்மூழ்கி மீட்பு குழு விரைந்து தேடுதல் நடத்தியுள்ளனர். சுமார் 2 மணி நேர தீவிர தேடலுக்கு பின்னர் உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ், தீயணைப்பு படை இணைந்து தேடுதல் நடத்தியிருந்தனர். நீர்மூழ்கி வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர். உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் மருத்துவ சேவை செமு சம்பவ இடத்தில் இளைஞரின் மரணத்தை உறுதிப்படுத்தியது. செனேமா பகுதியில் சமீபத்தில் வெப்ப அலை காரணமாக மக்கள் ஆறுகள், ஏரிகளில் குளிக்க முயல்வது அதிகரித்துள்ளது. இதனால் நீரில் மூழ்கி உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. பல இடங்களில் நீச்சல் தடை இருந்தும் மக்கள் அபாயமாக குளிப்பது தொடர்கிறது. இந்த மாவட்டத்தில் மாத்திரம் கடந்த வாரங்களில் பல இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பாதுகாப்பு இல்லாத இடங்களில் குளிப்பது மிக ஆபத்தானது என அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரான்சில் தற்பொழுது நிலவும் கடும் வெப்ப அலையின் தாக்கத்தால் நீர் ஏரிகளை தேடி இளையோர் குவிகின்றார்கள். இவ்வாறு நீர் ஏரிகளுக்கு, கடலுக்கு, குளத்திற்கு என்று செல்பவர்கள் அந்த இடங்களில் உள்ள எச்சரிக்கை அறிவிப்புகளை நோட்டமிடாது நீர் நிலைகளுக்குள் இறங்கி நீச்சல் புரிகின்றனர். ஆபத்துக்களில் சிக்குகின்றனர். கடந்த 7 நாட்களில் 48 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். ஜூன் 18 முதல் இதுவரை 48 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்பதை சிவில் பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி மேலாண்மை இயக்குனர் ஜூலியம் மரியா BFM டிவியில் தெரிவித்துள்ளார். இது முன்னைய ஆண்டுகளை விட அதிகம் என்றும், மேலும் இது பெரும்பாலும் இளைஞர்களை பாதிக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். கண்காணிப்பு இல்லாத இடங்களில் நீந்தக்கூடாது. தனியாக நீந்தக்கூடாது. உணவு உட்கொண்டதும் அல்லது மது அருந்தியதும் உடனே நீந்தக்கூடாது. இளைஞர்கள் தங்களை அழிக்க முடியாதவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. கடுமையான வெப்ப அலை காரணமாக உடல் மிகவும் பாதிக்கப்படுகிறது என்று ஜூலிய மரியா மேலும் விளக்கமளித்துள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10 கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் இதுவரை பதிவான மிக அதிக வெப்பம் நாள் கடுமையான வெப்ப அலை கனிக்குயில் ஜூன் 24 புதன்கிழமை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பிரான்சில் விரிவான நீண்டகால மற்றும் கடுமையான வெப்ப அலை நிலவி வருகிறது. வரும் நாட்களில் மிகவும் கடினமான இரவுகளாக நீடிக்கும் வெப்ப இரவுகளாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மெத்தியோ பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. வியாழக்கிழமை முதல் 72 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது மிக உயர்ந்த ஆபத்து நிலையையும் மக்களின் ஆரோக்கியத்திற்கு தீவிர அபாயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. பிரான்ஸ் மருத்துவமனைகளின் அவசர சேவைகள் அதிகமான நோயாளர்களால் நிரம்பி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணங்கள் கடும் வெப்ப அலை கனிக்குயில். மிக அதிக வெப்பநிலை காரணமாக மூத்தவர்கள், குழந்தைகள் மற்றும் நீண்ட நாள் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். நீரிழப்பு, மயக்கம், இதய பாதிப்புகள் போன்றவை அதிகரிக்கின்றன. வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீர் பகுதிகளில் செல்வதால் விபத்துக்கள் அதிகரிக்கின்றன. இதனால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நிலை உருவாகி வருகின்றது. மருத்துவமனைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை சில பகுதிகளில் இருக்கின்றது. இதனால் அவசர பிரிவுகள் விரைவாக நிரம்பி வருகின்றன. கோடை காலத்தில் உணவு ஒவ்வாமை, தொற்றுக்கள், சுவாச கோளாறுகள் போன்றவையும் அதிகரிக்கின்றன. தற்போதைய கடும் வெப்பநிலை காரணமாகவும் கோடைக்கால சுகாதார பிரச்சனைகள் காரணமாகவும் பிரான்சில் அவசர மருத்துவ சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்தையும்
தொடர்புகளுக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபட்டிமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.